அதுதான் லவ் சார். அது சார் என்ன சார் 31 வருஷம் லவ் சார். ஆமா இன்னைக்கு தான் பட்டியல்ல ஃபோன்ல சொன்னா நமக்கு தெரியாது, நேரடியா ஒரு வார்த்தை. ஐயோ ஓகே அப்படியே இது அப்படியே கொடுத்து இது பண்ணிருக்கேன். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. NSK Biryani since 1999. மக்கள் விருப்பம். 31 வருஷம் லவ் சார். எப்பவுமே பொண்டாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவீங்களா சார்? ஆமா சில நேரம் அப்படிதான், ரொம்ப ஆசை வந்துச்சுன்னா பொண்டாட்டிப்போ. நீங்க அந்த மாதிரி ஏதாவது செல்லம்மா அம்முக்குட்டி அந்த மாதிரி? ஆமா இது யானை குட்டின்னு தான் சொல்லணும். என்ன நீல் டவுன் பண்ணி அப்படியே ஓகே முதல்ல பார்க்கணும். சரி ஓகே. சைடுல லுக் கொடுக்கணும். நார்மலா கொடுக்க போதும் அப்படின்னு டக்கு சட்டு கொடுங்க, வீட்டுக்கு போனோம். எங்களால பார்க்க முடியல. கேட்கவே இல்ல. ஓகே ஓகே. பழகுனவங்களுக்கு தெரியும் இவர் எந்த அளவுக்கு சாஃப்ட் அப்படின்னா. பழகாதவங்களுக்கு ஆஹா படத்துல எல்லாம் இப்படி பாத்துருக்குமே. வெங்காயம் வெட்டும் போது கூட கண்ணில் கண்ணீர் வரும். அது இல்ல புரியல. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் பொண்ணை அள வைக்க கூடாது அப்படி சொன்னாங்க. அவங்க மாமியார் அப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலா அழுதுட்டீங்க. என்ன காரணத்துக்காக அழுதீங்க? உங்கள்ட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். அப்பா வந்து இது வரைக்கும் எனக்காக அழுததே இல்லை. எனக்காக அழுதும் பார்க்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரே எய்ம். அப்பா அந்த மொமெண்ட்ல அவ்வளோ பிரேக் ஆனப்போ எனக்கு அங்கே இருக்க கூட முடியல. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து அடுத்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அது ஒரு சின்ன டிஸ்டர்பாக வந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, எங்க கேப்டன் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. நான் அவர் கூட ஒரு 32 வருஷம் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணனோட கறி விருந்து, இது விருந்து இதெல்லாம் விடுங்கண்ணே. விருந்து முன்னாடி நான் ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சேன். இந்த விருந்தோடு சேர்த்து பர்த்டே செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்க, எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருந்தது உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா? எதிரெல்லாம் பார்க்கல. வீட்டிலலாம் போட்டு அண்ணனை கத்திக்கிட்டு இருந்தீங்க, இங்கே வந்து அமைதியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ஃபங்க்ஷனோட பர்த்டே வந்தது ஹாப்பியாக இருந்தது. கேக் வெட்டினது ரொம்ப சர்ப்ரைஸ். அதுவும் அவ்வளோ ஆர்டிஸ்டோட ஃபேமிலி, புது ஃபேமிலியோட மருமகன் வரவு இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து பெரிய ஹாப்பி. இல்லை மக சொல்லவே இல்லை. மகையெல்லாம் சொல்லவே மருமகன் புது அதுதான் சொல்றேன். இல்ல மருமகன் முன்னாடி கேக் வெட்டினது அப்படின்றாங்க. மக உட்காந்துருக்கா, அது அவங்கள சொல்லுங்க. 25 இயர்ஸ் அவ கூட அதனால அவங்க தான் புது வரவு, இந்த ஃபேமிலி புதுசு. அதனால இவங்களோட முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்காரா இது மாதிரி? 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி விஷ் பண்ணிட்டு அது ரெகுலராக பண்ணுவாங்க. நேற்று கூட நான் நைட்டு வெளியூரில் தான் இருந்தேன். 12 மணிக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணேன். எனக்கு வந்து 12:15 தான் வந்து சங்கராபுரத்தில் இருந்த பஸ்ஸு. நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி அப்படின்னு நான் அப்படி சொல்லிவிட்டு கேட்டேன். நான் இதே பசங்க ஃபோன் பண்ணாங்களா, வாழ்த்து சொன்னாங்களான்னு. இல்லை நான் முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன், நான் தூங்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் பையன்ட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டேன். அப்போ நான் பண்ணது டிஸ்டர்பாக இல்லை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். ஓ அதுதான் லவ் சார். அது சார் என்ன சார் 31 வருஷம் லவ் சார். கண்டிப்பா. நீங்க அப்படிதான் எப்பவுமே பொண்டாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவீங்களா சார்? ஆமா சில நேரம் அப்படிதான், ரொம்ப ஆசை வந்துச்சுன்னா பொண்டாட்டிப்போ. நீங்க அந்த மாதிரி ஏதாவது செல்லம்மா அம்முக்குட்டி அந்த மாதிரி? ஆமா இது யானை குட்டின்னு தான் சொல்லணும். இப்ப செல்லம்மா எப்படி கூப்பிடுவாங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். செல்லம்மா என்னங்க ஏங்க. ஆமா இன்னைக்கு தான் பட்டியல்ல ஃபோன்ல சொன்னா நமக்கு தெரியாது, நேரடியா ஒரு வார்த்தை. ஓகே ரொமான்டிக்கா சொல்லணும்னே. அந்த அதாவது இந்த குரல்ல வந்துட்டு அப்படி இல்லாம அப்படி ரொமான்டிக்கா அந்த வாய்ஸை நான் கேட்டதே கிடையாது. ஐயோ என்ன நீல் டவுன் பண்ணி அப்படியே ஓகே கத்துக்குங்க இதெல்லாம். ஓகேவா? அப்படியே இது அப்படியே கொடுத்து இது பண்ணிருக்கேன். அப்படியா சார்? ரியாக்ஷன் எடுக்க கொடுங்க சார். சும்மா இருங்க சார். ஓகே ஓகே நான் பொறுமையா இருக்கேன். முதல்ல பார்க்கணும். சரி ஓகே. சைடுல லுக் கொடுக்கணும். எல்லாம் ஒண்ணும் வேணாம், நார்மலா கொடுக்க போதும் அப்படின்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு நாள் இதெல்லாம் பண்ணது கிடையாது. இப்போ வந்து அப்படி மைண்ட் வைஸ் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்கு சட்டு கொடுங்க, வீட்டுக்கு போனோம். எங்களால பார்க்க முடியல.
சாரி சரி, அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் எங்களை பண்ண சொல்லுங்க. இதுல என்னென்ன இருக்கு பண்ணுங்கண்ணே. தேங்க்யூ. கேட்கவே இல்ல. ஓகே ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தெல்லாம் உங்களை ஃபேஸ் பண்ண வச்சிருக்கேன் நான். தனியா கவனிங்க. அப்புறம் இன்னைக்கு இவளுடைய பர்த்டேக்கு சினிமாவுக்கே இப்போ நீங்கள் இதுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலேயோ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ என்னுடைய ஃபேமிலி வந்திருக்கவே மாட்டாங்க. இது பிஃபோர். என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட நான் வந்து போட மாட்டேன். சோஷியல் மீடியாவில் எத்துலையுமே நான் வந்து அவங்கள வந்து இன்டர்ஃபியர் பண்ணவே விட மாட்டேன். பட் இந்த மேரேஜ் ஆஃப்டர் தேட் இவங்க எல்லாமே பயங்கர பாப்புலர் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பர்டிகுலராக இந்த பர்த்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆர்டிஸ்ட் 30 ஆர்டிஸ்ட் வந்து அது வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தீபக் தம்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் டாப் மோஸ்ட் ஹீரோ. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, வையாபுரி அண்ணன் ஆகட்டும், போஸ் வெங்கடண்ணன் ஆகட்டும், தம்பி ரஞ்சன், அப்புறம் வந்து நம்ம பிளாக் பாண்டி, கொட்டாச்சி, காதல் சுகுமார், எத்தனை ஆர்டிஸ்ட்டு, ரஞ்சன், கொளிஞ்சின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆர்டிஸ்ட் வந்து அந்த பர்த்டே வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணம், இந்த சம்பந்தம், இதோட ஆரம்ப புள்ளியா என்னவா இருந்தது நீங்க சொல்லுங்க. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, இல்லை லவ் கம் அரேஞ்சா, அந்த விஷயத்தை நீங்க ரிவீல் பண்ணுங்க. இல்லை, இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஆனால் ஆரம்ப புள்ளின்னு பார்க்கும்போது இதுவாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். கடவுள் அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. இனிஷியலாக நாங்கள் பேசும்போது எங்களுக்கு சினி ஃபீல்டு அந்த கனெக்டிவிட்டியெல்லாம் தாண்டி மேட்ரிமோனியில் அவங்க ஒரு ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் பேசினோம். அப்புறம் அடுத்தடுத்து பேசும்போது நல்ல நல்ல விஷயங்களாகவே எல்லாமே போச்சு. அதாவது நல்ல ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங், அதையும் நாங்கள் பேச விட்டோம். அவங்க நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு புரிதல் வந்தது. அப்புறம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு புரிதல் வந்தது. அப்புறம் நாங்கள் செய்முறைகள்லாம் வரிசையாக பேசும்போது அதுலேயும் எல்லாமே க்ளீன் அண்டர்ஸ்டாண்டிங்காக போச்சு. இந்த சென்ஸ் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களோட அந்த ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணோம். அப்புறம் நாங்கள் வந்து லக்ன பத்திரிக்கை, உறுதிப்பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது நாங்கள் பண்ணோம். அதுவும் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. எந்தவித தடங்களும் இல்லை, எந்தவித மனஸ்தாபங்களும் இல்லை. அது முடிஞ்சோடனே நாங்கள் வந்து இந்த வெட்டிங்கை வந்து கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணி ஒன்றா நாங்கள் பண்ணும்போது அதுலேயுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இவர் சார் ஒரு பக்கம் பிஸி, செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்கணும், பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்க்கணும். நான் ஒரு பக்கம் நான் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, பசங்களோட கோஆர்டினேஷன், அவங்க ட்ராவல் பிளான் இதெல்லாம் பண்ணேன். அதுலேயும் எங்கள் சைடும் அவர் இருந்தார், அவங்க சைடும் நான் இருந்தோம். அதுலேயுமே எல்லாம் க்ளீன் ஸ்லேட் நல்லபடியாக போச்சு. இது ஒரு ஆரம்ப புள்ளின்னு நாங்கள் கொண்டு வந்து ஒரு நல்ல விதமாக இதை ஒரு முடிச்சு வச்சோம். அதை தாண்டி இன்னும் அவங்க நல்லபடியாக இருந்தாங்கன்னா அதுதான் எங்களோட சக்ஸஸ். கண்டிப்பாக இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து சாரும் என்னுடைய ஒய்ஃபும் தான் பேசினாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இல்லை, இந்த சீன்லேயே இல்லை. அவங்க 2 பேரும் பேசி அப்புறம் என் ஒய்ஃப் வந்து கான்ஃபிடண்ட்டாக ஸ்ட்ராங்காக சொன்னாப்புல. அவங்க பேசுகிறதுலே தெரியுது ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்குது. பட் நாங்கள் நேரில் பார்க்கவே இல்லை, ஃபோனில் தான் பேசியிருக்காங்க. அப்போ வந்து சொன்னாப்புல இந்த மாதிரி அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங், அந்த அப்ரோச்சிங் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பொண்ணை வந்து அவங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப 100% கான்ஃபிடெண்ட்டாக சொன்னது வந்து ஒய்ஃபு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த நான் வந்து இன்விடேஷன் கொடுக்க போயிடுவேன், வெளியில் ஏதாவது வேலைக்கு போயிடுவேன். பட் இதை பிகினிங்லேருந்து ஆரம்பத்துலேருந்து ஆக்சுவலி சார் வந்து சாஃப்ட்வேர், அந்த நம்மளை விட அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஃபீல்டு வந்து நாலேஜ் ஜாஸ்தி இருக்கும். பட் நம்ம சினிமா இதெல்லாம் நமக்கு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் வந்து பர்ஃபெக்டாக ஒன்று ஒவ்வொரு விஷயமும் க்ளீனாக எப்படி பண்ணணும், எப்படி அதை நடத்தணும்னு பிஃபோர், அது மேரேஜுக்கு ஒரு 2 months பிஃபோரே அதை பிளான் பண்ணி ஒன்றுமே வந்து சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி அப்பப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்குவாங்க. அதில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுல வந்து அவர் சார் வந்து கிளியராக இருந்தாப்புல, எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பண்ணாப்புல. இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம மாமனார் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது பொண்ணுக்கு அப்புறம், ஏன்னா அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அந்த ஒரு விஷயம் இல்லை.
இவர் தான் மாமனார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ பழகுனவங்களுக்கு தெரியும் இவர் எந்த அளவுக்கு சாஃப்ட் அப்படின்னா, பழகாதவங்களுக்கு ஆஹா படத்துலலாம் இப்படி பார்த்துருக்குமே, அப்படிலாம் இருப்பாரு, ரொம்ப ரக்கடாக இருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்களா நீங்கள்? இல்லை அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல. லைக் ஃபஸ்ட்டு அவங்க பேசினாங்க என்கிட்ட. அவங்க பேசும்போதே தெரிஞ்சது கொஞ்சம் ஜோவியலாக தான் பேசினாங்க, ஜாலியாக பேசினாங்க. ஸோ நல்லபடியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினாங்க, எல்லோரும் நல்லா ஜாலியாக தான் பேசினாங்க. ஸோ எதுவும் நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்லா. என்னென்னலாம் சொன்னார்? ஏதாவது லைஃப்பை பற்றின டிப்ஸ், இப்படி இருங்க மாப்பிள்ள, இப்படி இந்த மாதிரியான இது என் பொண்ணு இப்படி பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு? இல்லை அது நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? வெங்காயம் வெட்டும்போது கூட கண்ணில் கண்ணீர் வரும். அது இல்லை புரியல. கண்ணாடி போட்டுக்க வேண்டியதான். வெங்காயம் வெட்டும் போது அப்போ அவர் சொல்லணும், மாப்பிள்ள சொல்லணும், கண்ணாடி போட்டு வெங்காயம் வெட்டுமா அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. இவங்க ப்ரொஃபைல் பேக்ரவுண்டை நான் முன்னாடியே அவருக்கு அவரை இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு வந்து பையனை பார்க்காமே ஓகே சொல்கிறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் நடக்காது. அவர் கனடாவில் இருந்தார், ஓவர்சீஸில் இருந்தார். நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பாயிண்ட் வந்து நான் எல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதான் ஃபேமிலி கோஆர்டினேஷன்றது. நான் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் சாரை பற்றி இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க வெளியில், அது தெரிஞ்ச கதை. நான் உள்ளுக்குள்ளே இருக்க கதையை சொல்கிறேன். கதையில் உண்மை கதை. எப்போதுமே ஹானஸ்டி, எப்போதுமே விசிபிலிட்டி, எப்போதுமே ஓப்பன்னஸ், உண்மை. இதில் வந்து எந்த விதமான தடங்களும் எனக்கு வரல, அவருக்கும் நான் அது கொடுக்கல. இது வந்து இதுதான் ஃபேமிலி பாண்டிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஃபேமிலி வந்து ரியலி பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்ந்துருவாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் 2 ஃபேமிலி கனெக்ட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நாங்கள் பார்த்தோம், அதனால் அவருக்கு அது ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஆனால் வெங்காயம் அறியும் போது கூட கண்ணில் தண்ணி வரக்கூடாது, வேற அது மட்டும் தான் மெயினாக சொன்னார். அது மட்டும் தான் மெயினாக சொன்னார். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் பொண்ணை அள வைக்கக்கூடாது அப்படி சொன்னார். அவங்க மாமியார் அப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்னோட அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படியா? ஓ சூப்பர். நீங்கள் அதை பொண்ணுகிட்ட கேளுங்க, பையன்கிட்ட கேட்காதீங்க. ஓ அப்படி பையன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது நீ அள வைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? என்னால் கொஞ்சம் எல்லாமே பண்ணுவேன். சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு பண்ணுவாங்க. இனிமே அவங்க தானே கேட்டு என்ன சொன்னீங்க? அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, கவலைப்படாதீங்க அங்கிள், எங்க அண்ணாவே எல்லாமே பண்ணிடுவாரு, வெங்காயம் வெட்டுறது அவரே பண்ணிடுவாரு, பண்ணிக்க வேணாம். ஏன்னா அவருக்கு அவர் தான் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒண்ணு கூட உங்க பொண்ணுக்கு ஒரு நேரம் அவரே சேர்த்த மாதிரி சமையல் எக்ஸ்ட்ரா ஒரு அரிசி மட்டும் போடணும், அவ்வளவுதான். உங்க பொண்ணு வெங்காயம் அறிய விட்டா தானே அளவு போறாங்க, நான் தானே அறியவே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதனால ஃபுல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் சூப்பரா பார்த்துப்பாங்க. ஓகே அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாட்டிமா அவ்வளவுதான், ஒரே வாழ்த்து. அதான் ஓகே அம்மா, நீங்க சொல்லுங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தீங்க, எனக்கு அதுக்கு தான் நான் போகணும்னு நினைச்சேன். மேடையில் ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டீங்க. என்ன காரணத்துக்காக அழுதுங்க? உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சேன், யார்ட்டையுமே கேட்கவே இல்லை இதெல்லாம். ஆனால் நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மொமெண்ட் வரைக்கும். திரும்பி அப்பா வந்து இது வரைக்கும் எனக்காக அழுததே இல்லை. நான் எனக்காக அழுதும் பார்க்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரே எய்ம், லைக் லைஃப் ஃபுல்லாகவே. அப்பா அந்த மொமெண்ட்டில் அவ்வளோ பிரேக் ஆனப்போ எனக்கு அங்கே இருக்கக்கூட முடியல. திரும்பி நான் பார்த்ததுன்னா வந்து அப்பா பார்த்ததுனால தான் அது அவ்வளோ ஆச்சு. இல்லை நாங்களுமே அவர் கண் கலங்கி எங்கேயும் பார்த்ததே இல்லை, நேர்லையும் சரி படத்துலையும் சரி, எப்போதுமே அந்த மாதிரி தானே இருப்பார் ஒரு ஸ்டிஃபா. அந்த இடத்துல அப்படி உடஞ்சு எழுதாரா? அது என்ன காரணம்? அதுதான் லாஸ்ட்டாக அப்பா அழுதது பெரியப்பாக்காகவும் கேப்டனுக்காக மட்டும்தான். அப்பாவோட அப்பா கூட அவ்வளோ அழுதலை. கேப்டனுக்கு அப்புறம் வந்து எனக்காக அழுதுடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். இப்போ வரைக்கும் லைக் என் லைஃப் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் எனக்காக அழுததை என்னால் பார்க்க முடியல, இனிமேலும் நான் பார்க்கவும் மாட்டேன். அது கண்டிப்பாக அது நடக்கும். அப்பா ரஜினி சார் யாருக்குமே அவர் வந்ததில்லை, தலைவர் கூட்டு வந்தார்ல உங்களுக்காக கல்யாணத்துக்கு. எப்படி அதை நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது? ரஜினி சார் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரா? இல்லை, அவங்க சார் வந்து வரதா வந்து இருந்துச்சு, ஒரு 8:30 வரைக்கும் வரதா சொல்லியிருந்தாங்க. பட் 8:30க்கு வரலன்னொடனே எனக்கு அங்கிள் வந்து வருவாங்களான்னு டவுட் இருந்துச்சு. ஏன்னா பங்க்சுவாலிட்டி, தலைவர்னா பங்க்சுவாலிட்டி. 8:30 வரைக்கும் வரல. ஸோ நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சரி எப்படியும் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க விஷுக்காக. நான் அப்போது அதுக்கு வெயிட் பண்ணிருந்தேன். சாப்பிட்டுட்டே இருந்தேன், இவங்களுக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி தலைவர் வராங்க அப்படின்னு. நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். ஸோ வந்து அங்கிள் வரதுக்கு 20 minutes ஆச்சு. பட் அந்த மொமெண்ட் வந்து என்னால் லைஃப் லாங் நான் வந்து மறக்கவே மாட்டேன். எவ்வளோ இயர்ஸ் போனாலும் அது அப்படியே இருக்கும் அந்த மொமெண்ட். ஆனால் இப்போ பொண்ணு அழுதாங்க, ஓகே. ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படி பிரேக் ஆனீங்க. என்ன காரணம்? என்ன நினச்சிங்க அந்த சமயத்தில்? எதனால் அழுதிங்க? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அது பையனை விட பொண்ணு வந்து எப்படின்னா ஃப்ரெண்டு மாதிரி பழகுவோம். அப்புறம் ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளோட வயசு கம்மி தான், பட் கரெக்டாக சொல்லுவாள்.
இதை எப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், அது அந்த மாதிரி விஷயங்கள். நான் எங்கே போனாலுமே கூட கூப்பிட்டு போவேன். நான் பொதுவாக நம்ம வந்து ஷூட்டிங் முடிச்சு வெளியே வந்துட்டோம்னா, எங்கேயாவது வெளியே போனோம்னா நான் அவளை கூப்பிட்டு போயிடுவேன். என் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரியே பழகுவாள். ஸோ இதனால் வந்து நான் அடுத்து நம்ம இருக்க மாட்டாளே அப்படின்னு அந்த 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 ஒரு ஃபீலிங். அது சரி, என்றைக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து அடுத்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அது ஒரு 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 சின்ன டிஸ்டர்பாக வந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியலை. அது எமோஷனில் வந்து யாருமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நான் அழுததை பார்த்து பின்னாடி நம்ம சுதி சார் இருந்தார், கேப்டனோட மச்சான் இருந்தார், அவரே கண் கலங்கிட்டார். ஸோ அவரும் வந்து ஒரு நம்ம கூட ஒரு ரிலேஷன் மாதிரி கூடயே இருந்து தாலி கட்டி முடித்து அதுக்கப்புறம் தான் அவரும் போனார். ஸோ இதில் வந்து அவருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். முக்கியமாக இந்த திருமணத்தில் வந்து பெரிய ஹைலைட் என்னென்னா, தமிழ்நாட்டோட சிஎம் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்தது அன்னைக்கு, ரிசப்ஷன் அன்னைக்கு வந்தது. அடுத்த நாள் சார் வந்தது, சூப்பர் ஸ்டார் வந்தது. அது வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா பல கோடி வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கட்சியில் பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் சிஎம் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போனது கிடையாது. பட் எனக்காக வந்திருக்காங்கன்னா அப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்கள டச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை, அது எனக்கு பெரிய கொடுப்பனை, அதை நான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் அண்ணன் இன்னைக்கு வந்தார், டெலிஃபோன் ராஜ் அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி கூட வந்தார் அண்ணன், டெலிஃபோன் ராஜ் அண்ணன் வந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் 40 வருஷம் சினிமாவில் என்ன சொத்து சேர்த்தீங்களோ இல்லையோ, 20 வருஷம் அரசியலில் என்ன சொத்து சேர்த்தீங்களோ இல்லையோ, ஆனால் பெரிய 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 ஆளுங்களெல்லாம் நீங்கள் வந்து சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அது உண்மை. அது 100க்கு 100 உண்மை. அதே தான் லெஜெண்டு முதலாளி சரவணா முதலாளி அதான் சொன்னார். நான் பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டு போகும்போது, பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அப்போ அவங்க உங்கள் அப்பா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, உங்கள் அப்பா அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, ஸோ நீ அந்த மாதிரி அன்பை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணார். அது பெரிய விஷயம். ப்ளஸ் அவர் மட்டும் இல்லை, சினிமாவிலேருந்து நமக்கு நிறைய பேர் வந்தாங்க. நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா பிரபு சார், த லெஜண்ட் திரு சிவாஜி சார், அவர் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போன அன்றைக்கி தான் சிவாஜி சார் வீட்டுக்கு முதல்ல போகிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி வெளியில் தான் நம்ம நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம். சிவாஜி சார் டெத்தப்போ கூட நாங்கள்லாம் உள்ளே போக முடியல. நான்லாம் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தேன், அந்த ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்தேன், நான் உள்ளே போகல. பட் நான் அந்த பத்திரிக்கை கொடுக்கும்போதெல்லாம் சாரோட அந்த ரிசீவ், ஏன்னா சார் கூட நான் ஒரு 3 படம் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அயன் ஒரு படம் பண்ணேன், சகலகலா வல்லவன் ஒரு படம், ஜெயம் ரவி சார் படம் பண்ணேன், இன்னொரு 3 படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ சார் வந்து எனக்கு சீனியர். ஆனால் வந்து என் பொண்ணுக்கிட்ட சார் என்ன தெரியுமா சொல்லணும், உங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு அப்படிம்பாப்பில். அன்றைக்கி ஸ்டேஜில் கூட அப்படி தான் சொன்னாப்பில். நான் சொன்னேன், சார் ஃப்ரெண்டுலாம் சொல்லாங்க சார், நீங்கள் எனக்கு சீனியர் சார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பாவான்கள். அப்போ அவர் நல்லா அந்த பத்திரிக்கை கொடுக்கும்போது நல்ல விதமாக ரிசீவ் பண்ணி, பட் பிரபு சார் அன்றைக்கே சொல்லிட்டார், நான் கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே சொல்லிட்டார். நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய பேர், நாசர் சார்லாம் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டு. அவர் எஸ்வி சேகர் சார், டிஆர் சார்லாம் பத்திரிக்கை கொடுக்க வரணும்னு நான் ஃபோனில் பேசுகிறேன். ஃபோனில் பேசும்போது, மீச எனக்கு உன் மேலே ஆசை அப்படின்னாரு. பத்திரிக்கை கொடுக்க போகும்போது அதே மாதிரி உட்காந்து நல்ல விதமாக பேசி அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, 3 விஷயத்துக்காக நான் உன் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னா, ஒன்று உன்னுடைய லாயல்ட்டி அப்படின்னாரு. நீங்கள் வந்து விஜி கூட அப்படி தான் சொன்னார் அவர், நீங்கள் விஜி கூட ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறீங்க, நான் கேப்டனை சொல்கிறேன். ப்ளஸ் 2வது விஜிக்காக, 3வது உன் பேரும் என் பேரும் ஒன்று. ஆமாம், அதுக்காக வரேன் அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து நம்ம ராதாரவி அண்ணன், தியாகு சார், பெரிய பெரிய அந்த லெஜெண்டெலாம் வந்ததுக்கு இன்னொரு முக்கிய மூல காரணம் வந்து கேப்டன் தான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் வந்து நான் சொல்லும்போது சொன்னாங்க, எலெக்ஷன் டைமாக இருக்க எப்படி வர முடியும், சரி இருந்தாலும் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், நான் எங்கே இருந்தாலும் வருவேன் அப்படின்னாங்க. ஸோ எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்து வருவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அன்னியார் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, எங்கள் கேப்டன் இருந்திருந்தா, அவர்
அவர் தலைமையில் இது நடந்துடும், சிறப்பாக நடந்துடும். கேப்டன் இல்லை, அவர் உங்களுடைய தான் இருக்கார். நம்ம அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது, சினிமாவிலும் சரி அரசியலும் சரி வாழ்க்கையிலும் சரி. ஏன்னா அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் சினிமாவிலையும் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அரசியலையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து சினிமாவில் மட்டும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எங்கள் கட்சியில் வந்து அரசியலில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அவர் கூட ஒரு 32 வருஷம் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்ததுக்கு மூல காரணம் வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம மேலே அன்பை விட கேப்டன் மேலே அன்புலையும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதை வந்து அது நம்ம வந்து பார்த்து தான் நம்ம நிறைய பேர் ராதா ரவின்னெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஓப்பனாகவே சார் எனக்கு அனுப்பி வச்சாங்க, நான் அந்த வீடியோ பார்த்தேன். விசுவாசம்னா என்ன அப்படின்னா, அவர் ராஜேந்திரன் விஜயகாந்த் மேலே எவ்வளோ விசுவாசம் இருந்தார், அதுக்காக நாங்கள் வந்தோம்னு சொல்லி ராதா அண்ணன் ரவி அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அந்த பிரதிபலன் வந்து நமக்கு வந்து இந்த கல்யாணத்தில் ஆக்சுவலி சொல்கிறேன் நான், ஒரு அம்பானி வீட்டு கல்யாணம் எப்படி நடந்துச்சோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுதும் பேசப்பட்டது. அதுக்கு இவங்கெல்லாம் காரணம், அதற்கும் மேலாக சினி உலகம் ஒரு காரணம். ஆனால் கேப்டன் அவர்களுடைய தலைமையில் நடக்கலைன்னு சொன்னீங்க, ஆனால் அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எப்போதும் என்றைக்குமே அது உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். அம்மா, இது வாழ்க்கையை அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறது, இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஸோ ரொம்ப சூப்பர் சீனியர். ஏதாவது ஒரு அட்வைஸ், ஏதாவது ஒரு டிப்ஸ் இவங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கொடுப்பீங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை நடத்தணும், அப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. என்னோட அட்வைஸ் வந்து மெயினாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். லைக் கப்புள்ஸ் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அண்ணாக்கும் அன்னிக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த பேர் கிடச்சது எனக்கு. அதே மாதிரி தமிழ் திரையுலகில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதில் வந்தாங்க. நான் தனித்தனியாக நான் வந்து பேர் சொல்ல முடியாது. அத்தனை பேருக்குமே நான் சினி உலகம் சார்பில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கறி விருந்துக்கு நிறைய பேர் வந்தாங்க, அவங்களுக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து போஸ் வெங்கடண்ணெல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாள். இன்றைக்கி வந்து தளபதியோட பிறந்தநாள், அவர் திமுகவில் ஒரு மெயின் ஆளாக இருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வையாபுரி அண்ணன் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த பையன் தம்பி அம்பானி சங்கர்லாம் ஷூட்டிங்கில் இருந்தார். ஷூட்டிங்கில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட டைரக்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இங்கே வந்தாங்க. அதே மாதிரி மஸ்காரா அஸ்மிதா மேடம் ஆகட்டும், வையாபுரி அண்ணன் ஆகட்டும், பிளாக் பாண்டி, கொட்டாச்சி, காதல் சுகுமார், ரஞ்சன், கொளிஞ்சி, நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே நான் அந்த சினி உலகம் சார்பாக என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சமயத்தில் அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மனசுக்குள்ளே இருந்திருக்கும், பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. லவ் யூ ஆல்வேஸ். ஐ லவ் யூ. பொண்ணுக்கு பொண்ணு இப்போ அது பண்ணுவேன், ஒன்று பண்ணுவேன், அது மாதிரி ஒன்று பண்ணா இதை ஒன்று பண்ணுவேன். ஆமா, ஒன்று பண்ணுவா. பண்ணுங்களேன், ஒன்று பண்ணி காட்டு. மாமனார் கேட்டாரு, நீங்க என்ன அவர் கேட்டு பண்ணானே சூப்பர். இன்னைக்கு கறி விருந்து சாப்பாடு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு காரணம் வந்து NSK பிரியாணி தான். அதில் வந்துட்டு மிக எல்லாருமே சொன்னாங்க, மிக அருமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து NSK பிரியாணி தான். அப்புறமா எங்களுடைய இந்த மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே இஸ்கான் டெம்பிள், அது வந்து நான் கூட கொஞ்சம் முதல்ல யோசனை பண்ணேன், இஸ்கான் டெம்பிள் வந்து ரொம்ப லாங்காக இருக்கே எப்படி அப்படின்னு சொல்லி. பட் நிறைய விஐபிஸ் எல்லாமே வந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த இஸ்கான் டெம்பிளில் வந்து ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்னென்னா, அங்கே வந்து சாப்பாட்டில் வந்து பூண்டும் வெங்காயமும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேர்க்காமலே வந்து அங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் சம்பந்தார் வந்து முதல்ல எதை பண்ணாரோ இல்லையோ, அந்த இஸ்கான் கோயிலில் போய் டேட்டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது ரொம்ப டிமாண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு அங்கே டேட் இல்லை, கல்யாண டேட் கிடையாது. ஸோ நிறைய விஐபிலாம் அங்கே வந்து அந்த மேரேஜுக்கு அங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இஸ்கான் டெம்பிள் அவங்க நிர்வாகத்துக்கு முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறமா எங்களுடைய கேட்ரிங், அங்கே பண்ண கேட்ரிங் வந்து சரவணன் பண்ணார், சிறப்பாக பண்ணார். அதே போல் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ்னு ஒருத்தர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். நான் சொல்லியிருந்தேன், பெரிய பெரிய விஐபிலாம் வருவாங்க, சிறப்பாக பண்ணணும், நல்லா பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட அந்த டெக்கரேஷன் கணேஷ்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி நல்லா பண்ணாப்புல. முக்கியமாக மேக்கப் சொல்லணும், நம்ம தம்பி மணி. ஏன்னா நான் வந்து ஒரு படம் வந்து நடித்தேன், அதில் வந்து இவர் வந்து மேக்கப் போட்டார் எனக்கு. சாஸ்தான்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஒரு படம் பண்ணோம்.
அந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து இந்த கருப்பசாமி வேஷம் போட்டது வந்து தம்பி தான். சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் வந்து பேஸ் வந்து வேலூர். பட் வந்து அந்த கருப்பசாமி நேச்சுரலாக எப்படி இருப்பாரோ அதே மாதிரி போட்டார். ஆனால் அப்போவே வந்து தம்பி அவருடைய அந்த தொழிலை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இவராக தான் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு மேக்கப்புக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு தம்பி மணிகண்டனை கூப்பிட்டேன். என் பொண்ணுக்கும் மேக்கப் அவர் தான், மாப்பிள்ளைக்கும் மேக்கப் அவர் தான், நானும் கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டேன், அதுவும் அவர் தான். என் ஒய்ஃபு உண்மையிலே அன்னைக்கு கல்யாணத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. மேக்கப் ஐயோ நான் மேக்கப் போட்டு பார்த்ததே இல்லை, அழகாக காட்டிட்டாங்க. ஆமாம் ஒய்ஃபும் அப்படி தான். சம்பந்தாருக்கு மேக்கப்பு, அம்மா மேடத்துக்கும் மேக்கப்பு, தம்பிக்கும் மாப்பிள்ளையோட தம்பிக்கும் மேக்கப்பு. கோபி சுதாகர் வீடியோவில் நான் ஒன்று பார்த்துருக்கேன், அது மாதிரி இவங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் சிறப்பாக வந்து மேக்கப் போட்டார். அது வந்து உண்மையிலே சொல்லணும், ரொம்ப நல்லா போட்டிருந்தார். மணியண்ணா வந்து எங்களுக்கு எப்படின்னா ப்ரொஃபஷன் தாண்டி அவங்க வந்து ஒரு பிரதர் மாதிரி தான். இப்போ அப்பா சைட்லேருந்து தெரிஞ்சதுனால தான் எங்களுக்கு இன்னுமே க்ளோஸ் ஆனாங்க. தென் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்லேருந்து அப்போ வரைக்கும் எங்கள் கூட தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. தேங்க்யூ ஸோ மச். இந்த கருவிருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இதே போல் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ராகுல், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சினி உலகத்தை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும், சினி உலகத்துடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. NSK Biryani since 1999 மக்கள் விருப்பம்.